வெல்கம் டு 5 minute வீடியோஸ். இந்தியாவோட பார்ட்டி சிட்டி எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது கோவாவாக தான் இருக்கும். ஏன் நம்ம எல்லாருமே கோவா போகிறதுக்கான பிளானை கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போட்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட கோவா சமீப வருடங்களில் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருப்பதா செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவோட பார்ட்டி டெஸ்டினேஷனான உலக புகழ்பெற்ற டூரிஸ்ட் பிளேஸான கோவாவை பற்றி யாருக்குமே இன்ட்ரோடக்ஷன்றதே தேவையில்லை. அழகழகான பீச்சஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஃபுட்டுன்னு எல்லாத்தையும் கொண்டிருக்க இந்த கோவா பலரோட பக்கெட் லிஸ்ட்ல கண்டிப்பாக இருக்கும். கோவாவில் வருஷம் முழுக்கவே ஒரு வைபாவே இருந்தாலும் குறிப்பாக டிசம்பர் ஜனவரி டைமில் அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இந்த டைம்ல எல்லாம் பிளான் பண்ணி கோவாவுக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் ஆஃப் த பாஸ்டாக மாறிட்டு வருதோன்ற ஒரு சந்தேகம் சமீப நாட்களில் பலர் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தேகம் ஏற்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த நியூ இயர் அன்னைக்கு, அதாவது 2025ஆம் ஆண்டோட நியூ இயர் அன்னைக்கு கோவாவோட சூழ்நிலையா இன்டர்நெட்ல பரவன வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் தான் காரணம். நியூ இயர் அன்னைக்கு கோவா வழக்கமான கோவா மாதிரி இல்லாம எம்டியா இருந்ததா செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சது. அண்ட் இது இன்டர்நெட்ல நியூ இயர் டைம்ல ஒரு பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்துச்சு. சரி, உண்மையாவே நிலைமை அப்படிதான் இருக்கான்னு கேட்டா, இது ரிலேட்டடா வெளியான வீடியோஸை பார்க்கும்போது மேபி அது உண்மை ஒன்று தான் தோணுது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோவால நியூ இயர் அப்போ கூடின கூட்டத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் அங்க போயிருப்பதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை கோவாவுக்கு ஏற்பட என்ன காரணம்? ரொம்ப வருஷமா ஃபாரின் டூரிஸ்ட்னாலையும் டொமஸ்டிக் டூரிஸ்ட்னாலையும் ஒரு பார்ட்டி ஹேவனா உலக புகழ் பெற்ற டூரிஸ்ட் பிளேஸா பார்க்கப்பட்ட இந்த கோவா அதோட சாம இழக்க ஆரம்பிச்சிடுச்சான்றது உட்பட நிறையவே சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. பல வருடங்களா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வந்த பிரச்சனைகளோட ஒரு அவுட்கம்னு கூட இதை சொல்றாங்க. கோவாவோட தற்போதைய நிலைக்கு என்னென்னவெல்லாம் காரணங்களா அமைஞ்சதுன்றத பத்தி பல விஷயங்களை படிக்க முடிஞ்சது. அதையெல்லாம் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். 1970கள் டைம்ல இருந்துதான் இந்த கோவா கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமடைய ஆரம்பிச்சது. அதுவும் முதல்ல இந்தியன் டூரிஸ்ட் நடுவில் இது பிரபலமடையல. ரஷ்யா, பிரிட்டன் மாதிரியான நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஃபாரின் டூரிஸ்ட் தான் அந்த சமயத்துல கோவாவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் குறிப்பா அந்த சமயத்துல ஹிப்பி கல்ச்சர்ன்றது உலகம் முழுக்க பரவி இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் இந்த கோவாவும் பிரபலமடைய ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து ஃபாரினர்ஸ் மத்தியில கோவா பிரபலமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாறிச்சு. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கானவங்க இங்க அவங்களோட ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா கோவாவில் டூரிசம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. பல புதிய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் கட்டப்பட்டுச்சு. இதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வளர ஆரம்பிச்சது. இந்தியாவில் சூதாட்டம்ன்றது தடை செய்யப்பட்டிருந்தாலும் கோவாவோட கடல் பகுதிகளில் பல்வேறு கேசினோஸ் ஓபன் ஆச்சு. இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு பெரிய எக்கானமியே அங்க உருவாக ஆரம்பிச்சது. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அன்டில் 2010கள் வரைக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் தான் கோவா இப்போ பெரிய அளவில் எதிர்கொண்டுட்டு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கு. இதுல முதல் பிரச்சனை காஸ்ட் தான். கோவான்னு மட்டும் கிடையாது, உலகத்தோட எந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எடுத்துக்கிட்டாலும் அது அந்த நிலையை அடையறதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. எப்படின்னா, அந்த பர்டிகுலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல ஏதாவது ஒரு யூனிக்கான அட்ராக்ஷன் இருக்கணும். லைக் பாரிஸ்ல இருக்க ஐஃபில் டவர் மாதிரியோ, இல்ல எஜிப்தில் இருக்க பிரமிட் மாதிரியோ, இல்ல சீனாவில் இருக்க கிரேட் வால் மாதிரியோ, இல்ல இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால் மாதிரியோ ஏதாவது யூனிக்கான அட்ராக்ஷன் இருக்கணும். அதுவும் அது வரலாற்று தொடர்புடையதா இருந்தா கண்டிப்பா அது மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்துக்காக கூட அந்த இடம் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாறும். அதே மாதிரி அந்த நாட்டோட ரிச் கல்ச்சருக்காகவும் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்காகன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு இடத்தை டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்துறதுக்கு பின்னாடி இருக்கு. என்னதான் இவை எல்லாமே காரணிகளா இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் அஃபோர்டபிலிட்டி. இதுலயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த அஃபோர்டபிலிட்டியை டூரிஸ்ட் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த உலகத்திலேயே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா அதை பார்க்க விரும்புறவங்க அங்க போய் பார்க்கத்தான் போறாங்க. அண்ட் அதுக்கான செலவையும் செய்யத்தான் போறாங்க. உதாரணத்துக்கு வெனிஸை எடுத்துக்கலாம். வெனிஸ் மாதிரி ஒரே ஒரு நகரம் தான் இருக்கு. ஸோ அங்க போக ஆசைப்படுறவங்க அதுக்கான பட்ஜெட்டை கண்டிப்பா ஒதுக்கிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அதுவே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய 2-3 இடங்கள் இருக்கும்போது இந்த அஃபோர்டபிலிட்டி அங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். எப்படின்னா, வெளி உலகத்தோட பார்வையில கோவான்றது அழகான பீச்சஸ் இருக்கக்கூடிய, ஒரு நல்ல ஃபுட் கிடைக்கக்கூடிய, பீஸ்ஃபுல்லா ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனா தான் பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா ஃபாரினர்ஸ் மத்தியில. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோவால மட்டும்தான் கிடைக்குதானா
கண்டிப்பா கிடையாது. தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ்னு பல்வேறு இடங்கள்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களால பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த அஃபோர்டபிலிட்டின்றது இங்க முக்கியமான ஒரு விஷயமா மாறுது. யாரா இருந்தாலுமே அவங்க செலவு பண்ற காசுக்கு ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போற நிலையில அவங்க செலவு பண்ற காசுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்குதோ அந்த இடங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதுதான் கோவாவிலையுமே நடந்திருக்கு. கடந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ள கோவாவுக்கு போறதுக்கான ஃபிளைட் ஃபேர்ஸ், அங்க ஹோட்டல் அகாமடேஷனுக்கு ஆகிற செலவுகள், முக்கியமா டிரான்ஸ்போர்ட்னு எல்லாத்தோட காஸ்ட்டுமே ரொம்ப பெரிய அளவுல அதிகமாயிருக்கு. அண்ட் இதனாலேயே ஃபாரின் பீப்புள் மத்தியில இந்த கோவா கொஞ்சம் கொஞ்சமா அதோட இடத்தை இழக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. கோவாவில் இருக்க பிரச்சனைகள்ல முக்கியமான ஒண்ணு இங்க கேட்கப்படுற மிக அதிகப்படியான டாக்ஸி ஃபேர். இங்க செயல்படக்கூடிய டாக்ஸிஸ் எல்லாம் டாக்ஸி மாஃபியாஸ்னு கூட குறிப்பிடுறாங்க. கோவாவுக்குள்ள ஓலா, ஊபர் மாதிரியான டிராவல் ஆப்ஸுக்கு இடமே கிடையாது. 2014 டைம்ல அது லான்ச் ஆனப்பவே கோவால இருக்க டாக்ஸி அசோசியேஷன்ஸ்லாம் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு கோவாவுக்குள்ள இந்த ஆப்ஸை வரவே விடாதபடி தடுத்துட்டாங்க. இதன் மூலமாவே அவங்களோட லாபி அங்க எவ்வளவு பெருசா இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆப்ஸை கோவாவுக்குள்ள அவங்க அனுமதிக்காததுக்கு சில வேலிடான ரீசன்ஸும் இருக்குதான். பிகாஸ் கோவான்றதே ஒரு சின்ன ஏரியா தான். கோவாவில் டூரிசம்ன்றது ஒரு முக்கியமான இன்கம் சோர்ஸ் வேற. ஸோ அந்த டூரிசம் நம்பியே இருக்க இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த ஆப்ஸை எதிர்த்ததுல பெருசா எந்த ஆச்சரியமும் இல்லதான். ஆனா அந்த ஆப்ஸை வரவிடாம பண்ணிட்டு இவங்க கரெக்டா நடந்துகிட்டாங்களான்னா கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நடக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோவா ஏர்போர்ட்ல இருந்தோ இல்லனா கோவா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ 1 கிலோமீட்டர் இல்லனா 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு கூட 1000 ரூபாய் 2000 ரூபான்னு மிக அதிகப்படியான ஃபேர்ஸை கேட்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அங்க ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுவே ஃபாரினர்ஸ் தனியா வந்தா இந்த ரேட் அதிகமா சொல்லப்படுவதா கூட தகவல்களை பார்க்க முடியுது. இதனாலேயே கோவாவுக்கு போறவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸா மாற ஆரம்பிச்சிருக்கு. இது சம்பந்தமான பல்வேறு கமெண்ட்ஸையும் நாம ஆன்லைன்ல பார்க்க முடியுது. அண்ட் இது கோவால இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று. இதை தவிர்த்து லோக்கல் பீப்புளுக்கும் அங்க போற டூரிஸ்ட்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது இல்லாம கோவாவோட அன்பிளான்டு எக்ஸ்பான்ஷன் அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பல்வேறு பிரச்சனைகள் கோவாவில் இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. கோவிட் லாக்டவுன் வரைக்குமே கூட, அதாவது 2019ஆம் ஆண்டு வரைக்குமே கூட இங்க வரக்கூடிய டூரிஸ்டோட எண்ணிக்கை ஒரு சிக்னிஃபிகன்ட் லெவல்ல தான் இருந்திருக்கு. எப்படின்னா அபிஷியல் ரெக்கார்ட் படியே 2019ல ஆல்மோஸ்ட் 10 லட்சம் வெளிநாட்டு டூரிஸ்ட் கோவாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஆனா கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே அந்த நிலைமை சீராகலன்னு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டோட ஸ்டாட்டிஸ்டிக் படி ஒட்டுமொத்தமா கோவாவுக்கு வந்த ஃபாரின் டூரிஸ்டோட எண்ணிக்கை 4 லட்சம் தானா. இதுல இருந்தே கோவாவுக்கு வரக்கூடியவங்களோட எண்ணிக்கையில ஒரு பெரிய டிப் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் இதே அளவுக்கு செலவாகக்கூடிய இல்ல இதை விட கம்மியா செலவாகக்கூடிய இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய தாய்லாந்து, பாலி, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் மாதிரியான இடங்களுக்கு இவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன் இந்தியாவிலேயே கூட நிறைய பேர் கோவாவுக்கு போறதுக்கு பதிலா தாய்லாந்து, ஸ்ரீலங்கா மாதிரியான டெஸ்டினேஷனுக்கு போவது கடந்த 2-3 வருஷத்துல அதிகமாயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி போன வருடத்துல இருந்தே பலரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நியூ இயர் டைம்ல இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆன்லைன்ல பலரும் இப்படி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வர்ற நிலையில கோவா கவர்மெண்ட் இதுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மாதிரியே தான் இந்த வருஷமும் வழக்கம் போல கோவால இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸும் டூரிஸ்ட்னால நிரம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்டோட எண்ணிக்கையும் குறையவெல்லாம் இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. கோவாவுக்கு வர்ற டூரிஸ்டோட எண்ணிக்கை கம்மியா இருப்பதா வேணும்னே பொய்யான தகவல் பரப்பப்படுதுன்ற மாதிரியான செய்திகளையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் இது சம்பந்தமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு ட்வீட் மூலமா வெளியிட்ட ஒரு நபர் மேல கோவா கவர்மெண்ட்ல இருந்து கேஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. கோவா கவர்மெண்டோட இந்த செயலுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர் விளைவு ஏற்பட்டிருக்குன்னா, அந்த கவர்மெண்ட் டேமேஜ் கண்ட்ரோல்ல ஈடுபட்டிருக்காங்கன்ற மாதிரியான கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நியூஸ்ல வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதை விட உண்மையா அங்க நடக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ண பார்த்தா கோவா மறுபடியும் அதோட ஃபார்மர் சிச்சுவேஷன் அடையும்னு சொல்லிட்டு தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உண்மையை சொல்லுனா இந்த டூரிஸ்ட் டிக்ளைன் என்ற பிரச்சனை கோவாவுக்கு மட்டுமே கிடையாது. இந்தியாவோட பல்வேறு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸும் இதே மாதிரியான டூரிஸ்ட் டிக்ளைனை கடந்த சில வருடங்களாவே எதிர்கொண்டு வருவதா ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி இருக்கு. லைக் மும்பை, டெல்லி, ரிஷிகேஷ், சிம்லா, சிக்கிம்னு பல்வேறு இடங்கள்ல இந்த டூரிஸ்ட் டிக்ளைன்ன்றது ஏற்பட்டிருப்பதா சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த டிக்ளைன்ன்றது கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய அளவுல அதிகரிச்சிருப்பதாகவும் சொல்றாங்க. அதுல இப்போ வெளியே தெரிஞ்சிருக்க ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கோவா.
இந்தியாவோட டார்கெட் படி 2047க்குள்ள 100 மில்லியன் டூரிஸ்டை இந்தியாவுக்கு வர வைக்கணும்ன்றது தான். பட் இதே நிலைமை நீடிச்சதுன்னா அந்த டார்கெட்டை எட்ட முடியுமான்றதே சந்தேகம் தான். இந்தியாவோட டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இனிஷியேஷன்ஸை எடுத்து மாற்றங்களை கொண்டு வந்தாதான் இந்தியன் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமா என்னன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் சமீபத்தில் கோவாவில் ஏற்பட்டிருக்க டூரிஸ்ட் டிக்ளைன் சம்பந்தமா இன்டர்நெட்ல ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட பகிரப்பட்ட விஷயங்களை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.